அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏண்டா கோவப்படு கோச்சா கோவப்படு கோச்சான்னு சொல்லி என்ன உசுப்பேத்தி நீங்கள் குளிர் காயலாம் நினைக்கிறீங்களா? கம்முன்னு இருங்க. அவன்கிட்ட கோவப்படேன். நீ யாருன்னு நாங்கள் சொல்லட்டுமா? ஆஹா, இவனுங்க இப்போ நான் கோவை கோச்சான்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுங்க நம்ம கொழுப்பையே எடுத்துருவானுங்க. எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ப்ளீஸ், நான் யாருங்கிறத அவன்கிட்ட சொல்லாதீங்க. நம்ம யாருன்னு தெரியணும் கோச்சா, அப்போ தான் நமக்கு ஒரு கெத்து. ஆஹா, நாம் ஒரு வெத்துங்கிறது தெரியாமல் இவன் கெத்து பற்றி பேசுகிறானே ஐயா. ஏய், யாருன்னு கேட்டால் பெரிய பாட்சா அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்க, சொல்டா. இவர் பாட்சா இல்லை, என்ன வாய் பற்றிட்டீங்க? டேய், சொல்லாதன்னு தானே சொன்னேன். கம்முன்னு இருறா. இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? போட்டு விழுங்கடா. ஆஹா, காலேஜுக்குள்ளேயே கண்டமாக்கிடுவாங்க போல இருக்கு ஐயா. கோபப்பட்டா அக்கக்கா பிச்சு போட்டுருவானுங்களே. சிரிச்சே சமாளிப்போம். டிஷு, டிஷு, டிஷு. டிஷு, டிஷு. டிஷு, டிஷு. என்னது, அடி வாங்கிட்டு கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? என்னடா இவன் இவ்வளோடே அடிக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சில்லறையா அடி விழுந்தா சிரிக்காம என்ன பண்ணுறது? கோச்சா கோவப்படு கோச்சா, உன்னை அடிக்கிறாங்கல்ல. ஆஹா, அடியோட வலியை கூட பொறுத்தரலாம் போல இருக்கு. ஆனால் இவனுங்க உசுப்பேத்துறதை தான் பொறுத்துக்கவே முடியலை. கோபப்படாமையே இப்படி டின்னு கட்டுறாங்க. கோபப்பட்டா அவ்வளோதான், பொட்டெல்லாம் கட்டிடுவாங்க. டேய், இவன் யாருன்னு சொல்கிற வரைக்கும் இவனை சமைச்ச சுழுக்கிடுங்கடா. ஐயோ, கோச்சாவை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே, பொறுத்து பொறுத்து எடுக்கிறாங்களே. கோச்சாவோட சட்டை பேட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அங்கங்கே ரத்தம் வருது. உங்களையெல்லாம் நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. ஆமாம், வீரங்கிறது அடிக்கிறதுல இல்லை, அடியை தாங்கிறதுல தான் இருக்குது. என்னது, இவ்வளோ அடி வாங்கியும் ரத்தம் வந்தும் கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? என்னடா இவ்வளோ அடிக்கிறோம், சிரிச்சுக்கிட்டே இருக்க? திருப்பி அடிக்காத என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா சிரிக்காமல் என்னடா பண்ணுறது? இதுக்கு மேலே வெயிட் பண்ணா கோச்சாவை கொன்னே போடுவாங்க. டேய், இவர் யார் தெரியுமா? கோபையவே கொந்தளிக்க வச்ச கோச்சடா. என்னது, கோச்சாவா? ஆமாண்டா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா சாதாரண மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்காரு. கோச்சா, எங்களை மன்னிச்சிடு கோச்சா, தெரியாமல் தப்பு நடந்துருச்சு. ஆமாம் கோச்சா, உங்களை பற்றி நாங்கள் நிறைய பேப்பரில் படிச்சிருக்கோம். முன்னாலேயே நீங்கள் யாருன்னு சொல்லியிருந்தா நாங்கள் கை வச்சிருக்க மாட்டோம்ல. கோச்சா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. டேய், கோச்சாவை எல்லாரும் கிஸ் பண்ணுங்கடா. ஆஹா, கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்களே ஐயா. பண்ணட்டும் பண்ணட்டும். ஆஹா, காலேஜில் எல்லாமே வரிசையில் வர்றாங்களே. டேய், லேடிஸை தனியாக நிற்க சொல்லு. லேடிஸ் ஃபஸ்ட்டு. ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.